கரிம்பினும். அடுத்தது வாலிப பருவத்தை அடுத்த பருவம் 4வது பருவம் என்னங்க, பனிமலர் குழல் பாவை நல்லாரினும். அப்புறம் கொஞ்சம் வயசாச்சுன்னா தனிமுடி கவித்த ஆள். ஒவ்வொரு வயசுலையும் என்னென்ன ஆசை வரும். சின்ன வயசுல நல்ல இனிப்பு சாப்பிடணும், அதான் கனி இல்லைங்களா. அடுத்த வயசு பள்ளிக்கூடம் போகிற வயசுல கட்டிப்பட்ட கரும்பு, அடுத்தடுத்து இனிப்பு. அடுத்தது 3வது பருவம் என்ன கேட்டீங்கன்னா அப்படியே பெண்கள் கல்யாணம் அப்படி இன்பமாக இருக்கக்கூடிய அது. இது எல்லாத்தையும் விட இனிமையாக ஒருத்தர் இருப்பார்னா அவர் யார்? இடைமருதில் இருக்கக்கூடிய எம்பெருமான். அதனால்தான் கனியினும் கட்டிப்பட்ட கரிம்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியன். அரசு அப்படின்னு அரச பதவியே கிடைச்சாலும் இனிமை கிடைக்குமா? அதோட இனிமை நான் அதனால தாங்க சேரமான் பெருமான் பதவியை எடுத்துக்கணும்னு சொல்லும் போது என்ன சொன்னாரு? நாட்டில் இரும்பொறை சேரலாதன் இறந்து விட்டார். அவர் அரசர் வடக்கு இருந்து அவர் இறந்து விட்டார். ஆட்சி பொறுப்புக்கு அடுத்த ஆட்சிக்கு ஆள் இல்லை, வாரிசு இல்லை. வாரிசு இல்லைன்னா வாரிசுக்குரியவங்க யாரோ அவங்கள சேர்த்து அமர வைக்கணும். அதுக்கு உரியவராக இருப்பவர் சேரமானாகி அடுத்தவர். அவர்கிட்ட நீங்கள் தான் ஆட்சி பொறுப்பை யாருக்கு ஏற்கணும், சேரநாடு கேரள நாடு உள்ளதுன்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாருங்க? இன்பம் விளைக்கும் தொண்டுக்கு இடையூறு மொழிந்தீர். இன்பம் விளைக்கும் தொண்டுக்கு இடையூறு மொழிந்தீர்னார். எங்கேயாவது கூப்பிட்டாங்கன்னா ஏதாவது கொடுக்குறாங்கன்னா இப்போ உடனே ஓடு, நான் கவுன்சிலர் போஸ்ட் தான் நான் வந்துடுறேன் எப்படி அப்படின்னு சொல்கிறேன். இதில் போய் நாட்டையே கொடுக்குறேன்னு சொன்னபோது நான் பாட்டில் தண்ணியை ஊற்றினேன், பூ வச்சேன், அஞ்சலுக்கு சொன்னேன், நான் பூசை பண்ணிட்டு இருக்கிறேன், இன்பமாக இருக்கிறேன். நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற போது துன்பத்தை வாரி போட்டுக்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறேன் என்ன அப்படின்னு ஒருத்தரால் சொல்ல முடியுமான்னு யோசிச்சுப்பாரு. எனவே இங்கே நம்மளுடைய நாயனார் பெருமானை எப்படி அனுபவிச்சுட்டு இருந்தாருன்னா, சடையானை சென்னியனை பேச இனியானை உலகு ஆளுடைய பிஞ்சகன், உயிர்களை எல்லாவற்றையும் ஆளுகின்ற பிஞ்சகன், தலைக்கோலம் உடையவனை, ஈசனை ஈசங்கருக்கு இறைமை உடையோனை, எம்பெருமானை எவ்வுயிரும் தருவான், எல்லா உயிர்களுக்கும் ஆவணவற்றை செய்து கொடுப்பவனை, ஆசையில் ஆறா அமுதை. ஆசையில் இந்த ஆசை என்பது அன்பு, அன்பினில் விளைந்த ஆறாமுதே, ஆசையில் ஆறா அமுதை அடிவணங்கி இனிது இருந்த. அப்படியே சாமியை நினச்சிக்கிட்டு அப்படியே ரசிச்சுட்டு இருக்கிறார். இவருக்கு என்னங்க நேரம் போயிட்டு இருக்குது? 7 நாள் கழிச்சு தான் திறக்க போகிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அப்படியே சடையானை, சடையில் இருக்கக்கூடிய ஈசனை பேசிட்டு இருக்கிறார். கொஞ்ச நேரம் அப்படியே சாமி அப்படின்னு பேச இனியான் பலவாறு செய்து கொண்டு அங்கு அமர்ந்திருக்கிறார் பெருமான். என்ன கருணை என்று வரும்போது